Hi, hello friends, welcome back to our channel Explore with Keerthu. இன்றைக்கி நம்ம ஒரு மில்க் ப்ரோட்டீன் ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துருங்க. ஸோ தட் நான் எப்பப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு ஒரு ஆலோவேரா எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு ½ அன் ஹவர் சைடில் வச்சிடலாம். வச்சிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு எல்லோ கலரில் ஜெல் வரும். அந்த ஜெல் இருக்க இடத்தெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி தூக்கி போட்டுடலாம். தூக்கி போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி 2 சைடும் கட் பண்ணி நடுவில் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதிலேருந்து ஆலோவேரா ஜெல்லை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு எம்டி மிக்ஸி எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஆலோவேரா ஜெல் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணாமல் அரைக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச ஆலோவேரா ஜெல்லை வந்து ஒரு எம்டி பவுலில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அதே மிக்சியில் 1 ஸ்பூன் ஆல்மண்ட் அப்புறம் 2 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் 2 ஸ்பூன் அப்புறம் 1 ஸ்பூன் ரா ஹனி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் இருக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீமோட கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். இதில் நம்ம வந்து ஆல்மண்ட் சேர்த்துருக்கோம். ஆல்மண்ட் சேர்க்கறதுனால நம்ம ஸ்கின்னோட டோன் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நம்ம கொஞ்சம் கலராகவும் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்மூத் ஆகும். அடுத்து வந்து ஹனி போடுறதுனால நம்மளோட ஸ்கின்னில் இருக்க போர்ஸ் எல்லாமே ஓப்பன் அப் ஆகி நம்ம ஃபேஸ் ரொம்ப க்ளீனாகவும். அடுத்து வந்து மில்க் சேர்த்துருக்கோம். மில்க் வந்து நம்ம ஃபேஸ்க்கு ஒரு சூப்பராக மாய்ஸ்சரைசிங்காக ஒர்க் ஆகும். அடுத்து வந்து ஆலோவேரா சேர்த்துருக்கோம். ஆலோவேரா சேர்க்கறதுனாலையும் வந்து நம்ம ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைஸ் ஆகும். அண்ட் சன் டேன் ஆனது எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அப்புறமா ஆன்டி ஏஜிங்காகவும் இது ஒர்க் ஆகும். ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியாஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்பவே மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் மில்க் போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச ஆலோவேரா ஜெல் வந்து மீதி இருக்குது. இது எப்படி வந்து ரூம் டெம்பரேச்சரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு பார்த்துடலாம். மீதி இருக்க ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கிட்டு இதில் வந்து ஒரு 1/4 லெமனை வந்து கட் பண்ணி உள்ளே பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதை நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 1 வீக் வரைக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இதை மோஸ்ட்லி 3 டேஸ்க்குள்ளே யூஸ் பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறமும் நல்லா தான் இருக்கும், கெட்டலாம் போகாது. ஆனால் லைட்டாக அந்த லெமனோட ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஸோ 3 டேஸ்க்குள்ளே யூஸ் பண்ணிடுங்க மோஸ்ட்லி. ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.